கைஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா பீட்டா ஃபிஷ் பற்றி தான். நான் லாஸ்ட்டாக லோ மெயின்டெனன்ஸ் ஃபிஷ் ஃபார் பிகினர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இந்த ஃபிஷ்ஷை பற்றி நிறைய சொல்ல முடியல. ஸோ வந்து இந்த ஃபிஷ்ஷுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். கைஸ் ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 years இருக்கும். நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே வாங்கிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபிஷ்ஷு உங்கள் கூட ரொம்ப நாள் இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை சின்ன பவுலில் வச்சு வளர்க்காம பெரிய டேங்க் செட்டப் வச்சு இந்த வீடியோவில் வர மாதிரி நிறைய பிளான்ட்ஸ்லாம் வச்சு வளர்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும், ஃபிஷ்ஷும் ரொம்ப நாள் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து நேச்சரில் இந்த மாதிரி சின்ன இடத்துல நிறைய பிளான்ட்ஸோட தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டேங்க் செட்டப் பண்ணிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷில் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணிக்கும் எல்லா டெம்பரேச்சருக்கும் செட் ஆகிக்கும். நிறைய பேர் ஃபஸ்ட்டு வளர்த்த ஃபிஷ் பீட்டா ஃபிஷ்ஷாக தான் இருக்கும். எனக்கும் ஃபஸ்ட்டு வளர்த்த ஃபிஷ் இந்த ஃபிஷ் தான். உங்களுக்கு எந்த ஃபிஷ்ஷுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஃபிஷ்ஷோட ஆரிஜின் எங்கே பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் இருக்க சின்ன சின்ன சதுப்பு நிலங்கள் தான். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ் எதுக்காக வளர்த்தாங்கன்னா சண்டை போடுறதுக்காக தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை அழகுக்காக வளர்க்குறோம்.